1 கப் தண்ணி சேர்க்காத தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். அதே கப்பில் 1/2 கப் ரவை எடுத்துக்கிட்டேன். இந்த ரெசிபிக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. இதை நல்லா கலக்கிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பெரிய கப்பில் 1 கப் பொடிச்ச சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக அப்படியே கொட்டிட்டிங்கன்னா கலக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா கலக்கிட்டு அதில் 1 பிஞ்ச் ஏலக்காய் பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மணி நேரம் இது ஊற வச்சிடலாம். ஒரு ஈவினிங்காக இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். பிறகு ஒரு முட்டையை நல்லா அடித்து அதில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கப் மைதா மாவு, 1/2 கப் நெய், 3 ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த டிஷ் செய்ய கொஞ்சம் நேரம் எடுக்கத்தாங்க செய்யும். ஆனாலும் இதோடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். 10 நாள் வச்சாலும் இது கெட்டு போகவே போகாது. ஒரு கேக் டீனில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பேட்டரை அதில் ஊற்றிடலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸை போட்டு குக்கர்லேயோ அவன்லேயோ வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளுடைய தம்மாட்டை ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக்கு.